இவர் பேர் தான் ஹாரி. இவர் நம்ம இடத்துக்கு வந்து 10 days ஆயிடுச்சு. வந்து ஒரு 10 daysல பாட்டி கத்துக்கிட்டாரு. அந்த பாட்டி ஒரு விஷயம் நீங்க உங்க டாக்கு கத்து கொடுத்துட்டீங்கன்னா வேற எதுனால ஈஸியா நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்க இவங்க பாட்டி போறது வந்து செயின் வச்சு கூட்டு போறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் செயின் இல்லாம நம்ம டாக கூட்டு போறதுதான் ஒரு ஹைலைட். இதுல ஒவ்வொரு டாக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பழக்கிற மாதிரி இருக்கும். கேஜ் திறந்து இருந்தாலும் அவர் வெளியே வர மாட்டாரு. பாட்டி போவோமா? கம் 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 குட் பாய் கம். இவர் ஏன் என் பின்னால் வராது தெரியுமா உங்களுக்கு? பிஸ்கெட்ஸ் இருக்கிறதுனாலதான். உங்க டாக்கு பிடிச்சது வந்து என்ன ட்ரீட்னு பாருங்க, அதை கண்டுபிடிங்க. அது வச்சு நீங்க எதிர்பார்க்குற இடத்துக்கு உங்க டாக பாட்டி போவீங்க. ஹாரி கம் பிஸ்கெட். குட் பாய் குட் பாய். பாட்டி போலாம், பின்னால போலாம். கம் பாட்டி போங்க. ஒன் பாட்டி போங்க. ஒன் பாட்டி போனா குட் பாய். குட் பாய் குட் பாய். 140 குட் பாய். இந்த மாதிரி நீங்க டாக் சொல்லி தரலாம் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரீட்ஸ் வச்சு. பட் எதனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் பின்னால வரமாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் செயின் வச்சு நாங்க கூட்டு போனோம் ஒரு 2 to 3 days. அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் வச்சு கூட்டு போனோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டாக்ஸ் பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் இல்லைனாலும் உங்க கூட வர ஆரம்பிச்சிருவாங்க. கம் 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 குட் பாய். சார் பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒன்ஸ் பாட்டி போய் முடிச்சிட்டாங்கன்னா நான் அவருக்கு ட்ரீட் கொடுப்பேன்னு. ஓகே படி, உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க. உள்ள போனா பிஸ்கெட். குட். உள்ள போங்க. ஸ்டே. குட் பாய்.